அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பெயர் இஸ்மாயில் கான், அம்பத்தூரிலிருந்து வருகிறேன். குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து இமாம்கள் சட்டங்களை ஆய்வு செய்துள்ளார்கள் என்று சொல்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் ஆய்வு செய்தார்களா? அருமை சகோதரருடைய கேள்வி, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செஞ்சுதான் இமாம்கள்லாம் சட்டம் வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமக்கள்லாம் இப்படி ஆய்வு செஞ்சிருக்கிறாங்களா, அதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆதாரம் இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் அப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள், அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சில சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு பனு குறைலாங்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, லா யுஸல்லியன்ன அஹதும் மின்குமுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குறைலா. நீங்க அசர் தொழுகைய பனு குறைலா குடும்பத்தில் இருக்கிற இடத்துக்கு சென்ற பின்புதான் தொழுவணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சஹாபா பெருமக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. போற வழியிலேயே அசருடைய நேரம் முடிய போகுது. இப்ப என்ன செய்யறது? இப்ப சஹாபா பெருமக்கள் ரெண்டு பிரிவாயிட்டாங்க கருத்துல. என்ன, ஒரு பிரிவு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் அங்க தொழுங்கன்னு சொன்னது நோக்கம் அசருடைய நேரம் முடிவதற்கு முன்னால போய் சேர்ந்துருங்க அப்படிங்கிற கருத்துல தான். ஆனா இப்ப நம்மளால போக முடியல, நேரம் முடிய போகுது, அதனால நம்ம கல்லாவாக்காம இப்பவே இங்கே தொழுதிட வேண்டியதான்னு தொழுதுட்டாங்க. இன்னொரு சஹாபா பெருமக்கள் அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க நேரம் முடியட்டும், முடியாம போட்டு நமக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பனு குறைலா போய் தானே தொழுக சொன்னாங்க, அங்கதான் போய் தொழுவோம், நேரம் முடிஞ்சாலும் சரிதான் அப்படின்ட்டாங்க. அங்க போய் தொழுவுறாங்க. இந்த சஹாபா பெருமக்கள் ரெண்டு கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வச்சாங்க. சில பேர் இங்க தொழுதாங்க, சில பேர் அங்க போய் தான் தொழுதாங்க. இந்த இரண்டு கருத்துக்களையும் சரி கண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒரு வார்த்தை தான். அது என்னது? பனு குறைலாவுல போய் தான் தொழுவணும் அசர் தொழுகை, அது ஒண்ணுதான். அந்த ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கின்ற போது இரு கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. ஒரு பிரிவினர் ஏன் அங்கே தொழு சொன்னாங்க? குர்ஆனுடைய வசனம் தான் உங்களுக்கு ஆதாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, தொழுகையை அந்த நேரத்திலே பேணி தொழுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டான்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அங்க போய் சேர்ந்துடணும்னு தான். நம்மளால முடியல, அந்த நேரத்தில் தொழும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் இங்கே தொழுதுற வேண்டியதான் அசர் தொழுகை. அவங்க தொழுதுட்டாங்க. சஹாபா பெருமக்கள் இன்னொரு பிரிவினர் என்ன நினைச்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், அத்தீஉல்லா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, வாத்தி ரசூல் எரித்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, பனு குறைலா போய் தொழுவணும், அதனால அங்க போய் தாங்க தொழுவணும், நேரம் முடிஞ்சாதான் என்னங்க. அப்ப இரண்டு பிரிவினர்களும் குர்ஆனுடைய வசனங்களை மையமாக வைத்துத்தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். ரெண்டுல ஒண்ணுதான் கரெக்ட், இன்னொன்னு தப்புன்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அப்படியே சொல்லிப்பாங்க, நீங்க செஞ்ச ரைட்டு, இன்னொரு பிரிவினர் செஞ்சு தப்புன்னு சொல்லிப்பாங்க. அப்படி செய்யலையே, இரு பிரிவினர் செய்ததும் சரி என்றல்லவா சொன்னார்கள். இப்ப ஆய்வு என்பது அன்றைக்கு நடந்து விட்டது, அதை அங்கீகரிக்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படைக்கு என்னை தலைவராக நியமித்தார்கள். நான் தொழுகை நடத்துவது பழக்கம். ஒரு நாள் எனக்கு குளிப்பு கடமையாகி போச்சு. கடுமையான குளிர்காலம், தண்ணீரை யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு நான் பயந்தேன். அப்படி அந்த குளிரான தண்ணீரை யூஸ் பண்ணா உடலுக்கு ஏதாவது நோய் வரும்ண்டு. அதனால நான் தயம்மம் செஞ்சுட்டு, குளிப்புக்கு பகரமா தயம்மம் செஞ்சுட்டு தொழுகை நடத்தினேன். அந்த படையினர்லாம் திரும்பி வந்ததுக்கு பின்னால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இது முறையிட்டாங்க. யார சொல்லலாம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுபு தொழுகையை ஒரு நாள் குளிக்காமலே தொழுவிச்சாங்க அப்படின்ட்டு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட கூப்பிட்டு கேட்டாங்க, அப்படி செஞ்சீங்களாண்டு. நான் சொன்னேன், யார சொல்லலாம், குளிப்பு கடுமையானுச்சு, கடுமையான குளிர்கான அது, அந்த தண்ணீரை யூஸ் பண்ணா என் உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நான் அஞ்சினேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான்ல. இப்ப நான் கடுமையான குளிரான தண்ணீரை யூஸ் பண்ணாக்கா எனக்கு ஆபத்து ஏற்படுமோ அஞ்சினேன். அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கான், உங்களை நீங்க அழிச்சுக்கிறாதீங்கன்ட்டான். அதனாலதான் நான் அதற்கு குளிப்புக்கு பயரமாக தம்மம் செஞ்சு நான் தொழுகை நடத்தினேன். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடனே சிரித்தார்கள், அங்கீகாரம் வழங்கினார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆய்வா இல்லையா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால சொல்லல, குளிப்பு கடமையாக இருந்தால் அதற்கு பகரமாம் நீங்கள் தயம்மம் செய்யலாம் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னால இவங்களே இந்த ஆயத்தை மையமா வைத்து எப்படி ஒதுவுக்கு தயம்மம் செய்வது கூடுமோ அந்த மாதிரி குளிப்புக்கும் கூடுன்னு இவங்களே ஒரு ஆய்வு செய்யறாங்க. குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் செய்யறாங்க. அங்கீகாரம் வழங்குகிறார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆய்வு செய்தல் என்பது சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை சொல்லவா? அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 தோழர்கள் வெளியூர் போனாங்க. தொழுகை நேரம் வந்துச்சு, ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லை. அதனால அந்த 2 பேருமே தயமம் செஞ்சுட்டு தொழுதாங்க. தொழுகு முடிச்ச பிறகு தண்ணி கிடைச்சிருச்சு. அந்த நேரமும் முடியல, அந்த தொழுகை நேரமும் இருக்குது, தண்ணீரும் கிடைச்சு போச்சு. இப்ப 2 தோழர்கள்ல ஒரு தோழர் தண்ணி கிடைச்சிருச்சுல, நேரம் தான் இருக்குதுல, தண்ணி இல்லைங்கிறனால தானே தயமம் செஞ்சு தொழுதோம், இப்பதான் தண்ணி கிடைச்சிருச்சுல, அதனால ஒது செய்து தொழுக வேண்டியதான் அப்படின்ட்டு ஒது செய்து விட்டு தொழுதார். இன்னொரு தோழரோ, நம்ம தொழுவு போது தண்ணி இருந்துச்சா இல்லையா, தண்ணி இல்லை, அதனாலதான் தயமம் செஞ்சோம், தொழுதுட்டோம்ல, முடிஞ்சு போச்சு, அது பிறகு தண்ணி கிடைக்கட்டும் கிடைக்க மாட்டோம், நமக்கு என்ன, தொழுவு முடிச்சிட்டோம்ல, நம்ம தயமம் செய்த நேரத்தில் தண்ணி இல்லையில, அதனால தான் தயமம் செஞ்சோம், அதனால மறுபடியும் தொழ தேவையில்லைன்னு முடிவுக்கு அந்த தோழர் வந்து விட்டார். 2 சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நடந்தது முறையிட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் 2வது தடவையும் தொழுதாரோ அவரை பார்த்து சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், 2 மடங்கு கூலி உங்களுக்கு உண்டு. ஏன் நீங்க 2 தடவை தொழுதிட்டீங்க, ஒரு தடவை மட்டும் தொழுதுட்டு இன்னொரு தடவை தொழாம இருந்தாங்கல்ல, அந்த சாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசப்த சுன்னத்தை, நீங்க செஞ்சதுதான் மார்க்கம், ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அஜ்ஸாத்துக்கு சலாத்துக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தொழுவீங்கல்ல அதே போதும், 2வது தடவை தொழுவ தேவையில்லை, நீங்க செஞ்சது மார்க்கப்படி கரெக்ட். அவங்க இன்னொரு தடவையும் தொழுததால் இன்னொரு மடங்கு நன்மையை பெறுகிறார்கள். இப்ப இருவருடைய அந்த செயல்பாட்டையும் சரிகண்டார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதுல, நசாயில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்க. ஆய்வு செய்தல், குர்ஆனை வைத்து ஹதீஸை வச்சு இன்றைக்கு முளைத்ததல்ல, இமாம்கள் புதிதாக உண்டாக்கியதல்ல, சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் அது இருந்தது. சஹாபா பெருமக்கள் அந்த ஆய்வை செய்த போது அதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.